சொல்லிக்கிட்டே இருக்கா வழிவிட வழிவிடுன்னு. இது பொன்னமராவதி பேரூராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய குப்பை கிடங்கு. திடீரென தீப்பற்றி எரிஞ்சிருக்கு. இதுக்கான காரணம் என்னங்கிறது தெரியல. ஆனால் தீ வந்து மலன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா குடியிருப்பு பகுதி இருக்குது. இந்த பக்கம் வர்த்தக வணிக பெருமக்கள்லாம் வணிகர்கள்லாம் கடை வச்சுருக்கிறாங்க. பேராபத்தை விளைவிக்கக்கூடியது. இடையில் வந்து இந்த தீ அனல்களுக்கு இடையில் வந்து சூறாவளி காற்றும் வர்றதுனால அந்த தீ வந்து காட்டு தீ போல் பயங்கரமாக பரவி வந்துட்டுருக்கு. தற்சமயம் வந்து பொன்னமராவதி பேரூராட்சி நடவடிக்கை எடுத்து தீயணைப்புத்துறையை வர வச்சுருக்காங்க. தீயணைப்புத்துறையினர் வந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்துட்டாங்க. பேரூராட்சி நிலையம் பேரூராட்சி சேர்மனும் வந்திருக்காங்க. சம்பவ இடத்தை பார்வையிட்டுக்கிட்டு இருக்காங்க. தற்பொழுது வந்து காட்டுத்தீ போல் மளமளவன பரவி கொண்டிருக்கக்கூடிய தீயை அணைக்கிறதுக்கு தீயணைப்புத்துறையினர் தீவிர முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டில்லாம் வெடிக்குது. இது அணைக்கிறது சிரமமான விஷயம். ஏன்னு கேட்டால் இந்த பக்கம்லாம் வரவே முடியாது. அனலும் நிற்க முடியாது. அந்த பகுதியில் வந்து அனல் நிற்க முடியாது. அது கடுமையான. அதோட வேணால் தடுக்கலாமே தவிர்த்து ரோட்டை தாண்டி வராது. ஆமாம் 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 ஆமாம். வெடிக்குதுங்க. இது இவங்கெல்லாம் 10 வருஷம் அன்னைக்கு ஃபோன் வருது. சதீஷ் இப்போ தான் ஹலோ, வண்டி வந்துருச்சு. இந்த பேரூராட்சி குப்பை கிடங்கில் வந்து தீ விபத்து. வண்டி வந்துருச்சு. ஆரம்பிச்சிட்டாங்கண்ணே. வேறு பொன்னமராவதி பேரூராட்சி குப்பை கிடங்கு. அங்கே தான் நிற்கிறேன். ஸ்பாட்டில் நிற்கிறேன். இங்கே தான் நிற்கிறேன். அந்த பின்னாடி பகுதியில் பயங்கரமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதோ அந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் கடுமையாக எரிஞ்சிட்டு இருக்கு. தண்ணி ஊற்று நிறைய அறியுதுண்ணே. பச்சை மரமும் சேர்ந்து எரியுது இந்த வெயிலுக்கு. கண்டிப்பாக இதுக்குள்ள யாருன்னா 2 பேர்.
இது என்ன ஒரு சிறப்புனா இந்த பக்கம் தண்ணி ஏற்றி இந்த பக்கம் தண்ணி அடிக்கிற மாதிரி. அதான் இந்த இங்கே உள்ள கண்மாயில் தண்ணியை வண்டியில் ஏற்றி வண்டியிலேருந்து இந்த பக்கம். புகை மண்டலம் கடுமையான புகை மண்டலமாக இருக்குது. இப்போ பார்க்குற பொழுது பாருங்கள். பாவனை மாடல் இந்த பக்கமும் ஆட்கள் வந்துட்டாங்க. பேரூராட்சி துறை இந்த பக்கம் இருக்குது.